தமிழை வணக்கம் நிகழ்ச்சியினுடைய அதிதிகள் பக்கத்தில் ஒரு முக்கியமான நபரை நாங்கள் அழைத்து வந்திருக்கிறோம். அவர் கூட நாங்கள் நிறைய விஷயத்தை இன்றைய நாளில் கேட்டு தெரிந்து கொள்ள போகிறோம். அவருடைய அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள போறாரு. யார் அப்படின்னு சொன்னால், பொதுவாக எங்களுடைய இலங்கை சினிமாவை பொறுத்த வரைக்கும் நிறைய கலைஞர்கள் வந்திருக்கிறாங்க. அந்த கலைஞர்கள் எல்லாருமே தங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற நிறைய பேரை நாங்கள் அன்றாடம் பார்க்கிறோம். எனவே அவர்களுடைய திறமை, அவர்களுடைய எல்லா விஷயங்களையும் வெளியில கொண்டு அவங்களுக்குரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டிய ஒரு தலையாய கடமை இலங்கையில் இருக்கிற ஊடகங்களுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுகிறது. எனவே அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் இன்றைய நாள்ல எங்களுடைய கலையகத்துக்குள்ளே வந்திருக்கிறாரு. இவர் ஒரு நடிகர், பாடகர், அதை விட அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படின்னு சொல்லி தன்னை ஒரு இலங்கை சினிமாவில் இன்னும் ஒரு பரிணாமத்துக்குள்ளே தன்னை நுழைக்கின்ற விடயங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாரு. எனவே ஒரு ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர், ஒரு கலைஞர் அப்படின்னு சொல்லி இவரை நாங்கள் சொல்லலாம். எனவே அவரைத்தான் நாங்கள் இன்றைய நாளில் சந்திக்க போகின்றோம். அவர் கூட நாங்கள் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ள போகிறோம். RDK அப்படின்னு சொல்லப்படுகிறது அவருடைய பெயர். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு. ஓகே. RDK அப்படின்னு சொல்லி ஒரு பெயர், வித்தியாசமான பெயரா இருக்கு. ஆங்கில வார்த்தைகள் 3 வைத்துக் கொண்டு ஒரு பெயர் அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஏன் அது அப்படி பேர்? என்ன இதுன்ற மீனிங் என்ன? அதை சொன்னீங்கன்னு சொன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமென்னு நான் நினைக்கிறேன். RDK மீனிங்னா அது இந்த ஃபுல் நேம் தான். இந்த ஃபுல் நேம் ரவி தினேஷ் குமார். ஓகே. அப்போ அதை நான் தான் ஷார்ட் பண்ணி RDKன்னு ஒரு ஈஸியா இருக்கணும், அப்படி ஓகே, ஒரு யூனிக்கா இருக்கணும்னு சொல்லி. ஓகே. நீங்களே பார்க்கும்போது கொஞ்சம் யூனிக்காக தான் இருக்கிறீங்க. உங்களோட ஹேர் ஸ்டைல், உங்களோட பியர்டு, உங்களோட லுக் பார்க்கும்போது அப்படிதான் இருக்கிறீங்க. யாராச்சும் சொல்லியிருக்கிறாங்க, இந்த லுக்கை பார்த்த உடனே நீங்க இந்த மாதிரி படங்கள்ல நடிக்கலாம், அல்லது எங்களோட படத்துல நடிச்சு கொள்ளுங்க, நாங்க ஒரு வித்தியாசமான கேரக்டர் உங்களுக்கு அப்ரோச் பண்றோம் அப்படின்னு சொல்லி யாராச்சும் சொல்லி இருக்கிறாங்களா? ஆமா, அப்படி சொல்லியிருக்கான். அதாவது யுவர் லுக் கிரேசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அதாவது இதை மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி இருக்கனால சம்டைம் சான்சஸும் கிடைச்சிருக்கு. பொதுவாக இந்த மாதிரி லுக் இருக்கிறதால உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இப்ப இந்த லுக்கை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி யோசிக்கிறீங்களா, அல்லது இது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு, இதை மெயின்டைன் பண்ணா இன்னும் சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா, இல்ல இதை விட வேற லுக்ல இருந்தா இன்னும் வேற சான்ஸை எடுத்துக்கொள்ளலாம்னு சொல்லி உங்களுக்கு ஒரு மைண்ட்ல திங்கிங் இருக்கா? ஆமா, இப்போ இருக்க இந்த லுக் என்ன சொல்றது, இப்போ நான் ரீசெண்டாக ஒரு ப்ரோக்ராமில் கலந்துக்கிறப்ப சொன்னாங்க யுவர் லுக் கிரேசி அப்படி. அப்போது நெக்ஸ்ட் ப்ராஜெக்டில் சான்ஸ் இருக்கும் அப்படின்னா எனக்கு ஒரு சின்ன மனசுக்குள்ள நம்பிக்கை இருக்குது. அது இல்லாமல் நான் ஒவ்வொரு சீசனுக்கு இந்த லுக்கிங் ஸ்டைலை மாற்றிடுவேன். எனக்கு ஹேர் ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும். ஹேர் ஸ்டைலை மாற்றிடுவேன். அப்போது நான் நினச்ச மாதிரியே அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு சான்சஸ் கிடச்சிருக்கு, ஸ்க்ரீனில் வர்றதுக்கு, ஃபிலிம்ஸில் எல்லாத்துக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நான் அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். கண்டினியூவாக இதே இருக்கணும், மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலம் ஒன்று இருக்குது, அது வரைக்கும் கண்டினியூவாக இருப்பேன். அப்புறம் எனக்கே போரிங் ஆயிடுச்சுன்னா சேஞ்ச் பண்ணிடுவேன். ஓகே. ஆனால் அதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, நான் சேஞ்ச் பண்ணுற டைம் பார்த்து எனக்கு கிடைக்கிற சான்சஸும் அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அமைஞ்சிடும். ஓகே. சில வேளை சேஞ்ச் பண்ணுற டைமில் முன்னாடி இருந்த லுக் தான் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சில சான்ஸ் மிஸ் ஆகி இருந்திருக்கா? அப்படின்னு இது வரைக்கும் மிஸ் ஆனது இல்லை. அப்படி அந்த லுக்கிங் வேணும் அப்படின்னா என்ன பண்ண, அந்த லுக்கில் இருக்க ஒருத்தவங்களுக்கு சான்ஸை விட்டு கொடுக்கவும் ஓகே, இப்போ முடியாது, இப்போ திடீர்னு முடிவாளுக்கு சொன்னால் ஒரு ஆளால் முடியாது, அதுக்கேற்ற கேரக்டர் இருந்தால் செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு விட்டுருவேன். இப்போ இது வரைக்கும் எத்தனை படங்களில் நடிச்சிருக்கிறீங்க? அந்த நடித்த படங்களில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உங்களோட க்ளோஸ் டு மை ஹார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரியான ஒரு படம் அப்படின்னு சொன்னால் என்னது? இது வரைக்கும் ஒரு 3 ஃபிலிம்ஸில் நடிச்சிருக்கேன். அதில் ஒன்று தான் ரிலீஸ் ஆகிட்டுருக்கு, மற்றதெல்லாம் எடிட்டிங் ப்ராசஸில் இருக்குது. அதில் ஹார்ட் டச்சிங் அப்படின்னு சொன்னால் 2வது ஒரு ஃபில்ம் இருக்குது, அது எடிட்டிங்கில் இருக்குது, அது இன்னும் ரிலீஸ் ஆகலை. அது ஓகே, ஏன்னா அதில் ஃபுல் எஃபெக்டும் போட்டு நான் அதில் நடிச்சிருக்கேன், ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகே. நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன் அதில். ஓகே. அதில் என்னவா இருக்கிறீங்க? உங்களுடைய கேரக்டர் என்ன, அதை ரிவீல் பண்ண முடியுமா? அல்லது அதில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மந்திரிட மகன், அவனோட ஃப்ரெண்ட் கேரக்டராக தான் நான் இருக்கேன். ஒரு சின்ன ரோல் தான். எனக்கு அது கெஸ்ட் ரோல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இப்போ கண்டினியூவாக லென்த்தாக நடிச்சுட்டு போகணும் அப்படின்னு சொன்னால்
அது வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியலை. ம். பட் கெஸ்ட் ரோல் பண்ணுறது கொஞ்சம் எனக்கும் பிடிச்சிருக்கு. ம். அது மாதிரி இதில் ஒரு சின்ன ரோல் தான் பண்ணியிருக்கேன். ம். மற்றது அந்த ஃபில்மில் நான் ரொம்ப ஆக்ட் பண்ணி ஒர்க் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஃபில்மை ஒரு மாதிரி முடிச்சிருக்கேன். அதுதான் எனக்கு எப்பயுமே மறக்க முடியாது. ஓகே, அந்த ஃபிலிம் யார் டைரக்ட் பண்ணது? அந்த படத்தின் பெயர் என்ன? அதில் நீங்கள் நடிக்கிறத தாண்டி வேறு என்னெல்லாம் வேலை செஞ்சு இருக்கிறீங்க அதில்? அந்த ஃபில்ம் வந்து எங்களை விலங்கு தெரிக்கும் ஃபிலிம் டிரெக்டர் பிரகாஷ் ராஜா அவர் எடுத்தது. அவரோட செகண்ட் ஃபியூச்சர் ஃபிலிம். அதோட டைட்டில்னால் இன்னுமே நாங்கள் ரிலீஸ் பண்ணலை. ஏன்னா ப்ரொசஸில் போயிட்டுருக்கு. அதில் என்ன ஒர்க் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டிரெக்டர் பண்ணியிருக்கேன். அதாவது மெயின் அவரோட ஏடியாக இருக்கேன். மற்றது ஆர்ட் டிரெக்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த ஃபிலிம் ஃபுல்லாகவே ஆர்ட் டிரெக்ஷன் பண்ணினேன். அது இல்லாமல் மேனேஜ்மெண்ட்டும் கொஞ்சம் பண்ணினேன். அப்படி ஸோ ஆக்டிங்கும் பண்ணினேன். அப்போ அந்த ஃபில்மை பற்றி அந்த ஃபில்ம் ரிலீஸ் ஆனால் இன்னும் கொஞ்சம் சொல்லலாமா? அந்த எஃபெக்ட் என்னன்னு எனக்குமே பார்க்கலாம். நான் போட்ட எஃபெக்ட் என்ன அப்படின்னு. ஓகே, இப்போ நீங்கள் நடித்த திரைப்படம் விலங்கு தெரிக்கும் திரைப்படம். அந்த திரைப்படத்தில் ஒரு கதாபாத்திரம். ஸோ அந்த கதாபாத்திரத்தை பற்றி சொல்லுங்கள். அது எப்படி உங்களுக்கு அந்த வாய்ப்பு வந்து கிடைச்சது? அதுக்கு நீங்கள் எப்படி ஓமன்னு சொன்னீங்க? மற்றது அந்த திரைப்படம் வந்து ஷூட் பண்ணி கொண்டு இருக்கிற டைமில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த மாதிரியான விஷயங்களை பகிர்ந்து கொள்ளுங்க. ஆமாம், முதல்ல எனக்கு சான்ஸ் கிடைச்சதுன்னா நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வரும்போது ஃபஸ்ட்டுக்கே சின்ன திரையில் தான் எனக்கு சான்ஸ் கிடைச்சி. அதில் ஒரு சான்ஸால் தான் நான் யோசித்தேன், ஓகே இன்னொரு ஏதாவது இந்த மாதிரி வந்தால் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு. அப்போ தான் என்னோட இவர் பிரகாஷ் ராஜா போஸ்ட் ஒன்று போட்டிருந்தார், இந்த மாதிரி ஃபில்முக்கு கேரக்டர்ஸ் வேணும் அப்படின்னு. அப்போ நான் டிரெக்டாக தான் அப்ளை பண்ணியிருந்தேன். அப்படி பண்ணும்போது அவர் ஓகேன்னு செலக்ட் பண்ணி ஒரு ஆடிஷன் வச்சு அப்படி தான் எடுத்தார். அதில் என்னென்னா ஒரு டீமில் ஒரு கேரக்டராக தான் எனக்கு கிடைச்சி. அப்போ நான் ஓகே பிரச்சனை இல்லை அப்படின்னு அதை அக்செப்ட் பண்ணிட்டு செய்யும் போது அந்த படத்தில் ஆக்ட் பண்ணும்போது எனக்கு விளங்கிச்சு, இந்த ஆக்டிங்கை விட இதில் ஒர்க் பண்ணாலுமே கொஞ்சம் நல்லா இருக்குமே, இன்ட்ரெஸ்டாக இருக்குது அப்படின்ட்டு நான் என்ன செஞ்சேன், ஆக்ட் பண்ணிக்கொண்டே ஒர்க்கும் பண்ணேன் அவருக்கு சப்போர்ட்டாக. அப்படி பண்ணும்போது எனக்கு அந்த ஃபில்மில் பாதி முடியும் போது அவரோட ஆர்ட் டிரெக்ஷன் எனக்கு அப்படியே கிடைச்சது. நான் ஆக்ட் பண்ண தான் போனேன், ஆர்ட் டிரெக்ஷன் கிடைச்சி. அப்போ ஃபில்மில் பாதி தூரம் நான் ஆர்ட் டிரெக்ஷன் பண்ணினேன், ஆக்டும் பண்ணினேன், அவரோட அசிஸ்டன்ட் ஒர்க்ஸும் பண்ணேன். அப்போ அதுலேருந்து நான் தெரிஞ்சுக்கொண்டேன் என்னென்னா, ஆக்ட் பண்ணுறது மட்டும் இல்லை, எனக்கு இந்த டேலண்ட்டும் இருக்குது அப்படின்னு நான் கெஸ் பண்ணிக்கொண்டு அவரோடைய ஒர்க் பண்ண தொடங்கிட்டேன். ஓகே, இப்போ பொதுவாக இந்த படம் இருக்குது தானே, விலங்கு தெரிக்கும் இந்த படம் இலங்கையில் நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு படம். ஏன்னு சொன்னால் அந்த படத்துக்குரிய ப்ரமோஷன் வேலையாக இருக்கலாம், அல்லது அந்த திரைப்படம் வந்து பேசப்பட்டது அப்படின்னு சொல்லி என்னால் வந்து சொல்ல முடியும். ஸோ அதை தாண்டி இந்த திரைப்படம் எவ்வளோ பேருக்கு ரீச் ஆகிருக்கு? அந்த திரைப்படத்தை நடித்த ஒரு ஆக்டர் என்ற வகையில், அந்த திரைப்படத்துக்காக ஒர்க் பண்ண ஒரு நடிகர் என்ற வகையில் வந்து அந்த திரைப்படம் எவ்வளோ தூரம் வந்து ரீச் ஆகிருக்கு, எவ்வளோ பேர்கிட்ட வந்து போய் சேர்ந்துருக்கு, எவ்வளோ பேர் இந்த திரைப்படத்தை பற்றி பேசியிருந்தாங்க? அது பார்க்க போனால் இப்போதைக்கு ஸ்ரீலங்காவில் நிச்சயமாக வடக்கு கிழக்கு அந்த பக்கம் ஃபுல்லாகவே ரீச் ஆகிடுது. அப்போது எங்களோட கொலம்பு மற்ற கேண்டி நுவல் அந்த மாதிரி டிஸ்ட்ரிக்டில் இன்னுமே போதலை. ஏன்னா எங்களோட ப்ரொமோஷன் போதலை அப்படின்னு ஃபீல் ஆகுது. பட் அவுட் ஆஃப் கண்ட்ரி கனடா, ஜெர்மன் அங்கெல்லாம் நல்லாவே ரீச் ஆகி அது ஹிட் ஆகி ஃபில்ம் ஃபெஸ்டிவலும் செலக்ட் ஆகிருக்கு. இப்போ அந்த மாதிரி இப்போ நாங்கள் அது இன்னும் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணி அந்த தியேட்டருக்கு கொண்டு வர அந்த ப்ரொசஸ் போயிட்டுருக்கு. கொண்டு வந்தோம்னா ஒரு நல்ல ரீச் கிடைக்கும்னு நம்புகிறேன். ஏன் இப்போ தியேட்டருக்கு அதை கொண்டு வராமல் மிஸ் ஆச்சு? ஏன் அந்த ப்ரொசஸ் ஏன் அதை பண்ணல? அது வந்து என்னால் ஃபுல்லாக சொல்ல முடியாது. ஏன்னா டிரெக்டர் அவரோட சைட்லேருந்து அவர் மேனேஜ் பண்ணுறாரு. அவர் எப்படி ட்ரை பண்ணுறாருன்னு தெரியல. ஏதாவது அப்டேட்ஸ் இருந்தால் எனக்கு சொல்லுவார், இது சம்மந்தமாக இந்த ஹாலுக்கு போடணும், இதுக்கு பேசுங்க அப்படின்னு. நான் அந்த வேலைகள் இன்னும் செய்துட்டு தான் இருக்கேன். பார்ப்போம், கூடிய சீக்கிரம் வரும். பொதுவாக வந்து ஒரு நடிகர் அப்படின்னு சொன்னாலே தன்னை வந்து ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி வந்து தன்னை வந்து ரெடி பண்ணி கொள்றதுல ரொம்ப மிக முக்கியமான ஒரு எஃபர்ட்டை வந்து போடுவார். ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற படங்கள்
எடுக்கின்ற போது கதைகள் வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் வந்து இருக்குது. இங்கே இருக்கிற கதைகள் நிறைய கதாபாத்திரங்கள் வந்து தேவைப்படாது. அதை விட காஸ்ட் அண்ட் குரூ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப எல்லாமே மட்டுப்படுத்தப்பட்டதாக இருக்கும். அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் ஃபைனான்சியல். காசு வந்து போடுற ப்ரொடியூசர் வந்து எல்லாமே லிமிட்டாக வந்து இருக்கிறபடியால் கஷ்டமாக இருக்கும். ஒரு ஆக்டராக எனக்கு இந்த மாதிரியான டேலண்ட் எல்லாமே இருக்குது, ஆனால் அதை வந்து வெளியில் காட்டுறதுக்குரிய ஒரு மீடியம், அதாவது ஒரு நல்ல கதை உள்ள ஒரு திரைப்படம் வந்து கிடைக்குது இல்லை, அது கிடைச்சாலும் கூட அதுக்கு அங்கே வந்து வாய்ப்புகள் வந்து வருது இல்லை அப்படின்னு சொல்லி எப்பயாச்சும் வந்து நீங்கள் யோசிச்சிருக்கிறீங்களா? அப்படி யோசிச்சதுண்டா சம்டைம் யோசிச்சிருக்கேன். எனக்கு ஒரு டேலண்ட் இருக்குது, நான் இதை செஞ்சால் ஒரு சான்ஸ் ஒன்று அமையும் அப்படின்னு. பட் என்ன சொல்கிறது, இப்போ ஸ்ரீலங்கன் சினிமாவில் வந்து எந்த ஆக்டராக இருந்தாலுமே அவங்க ஆடிஷன் போயிட்டு தான் செலக்ட் ஆகணும். அவர் பெஸ்ட் ஆக்டராக இருந்தாலுமே டிரெக்டாக அவங்கள செலக்ட் பண்ண மாட்டாங்க. அது எல்லா சினிமாவிலும் இருக்குது. அப்போ அந்த ஆடிஷனில் செலக்ட் ஆகிறப்போ ஒரு ஃபில்முக்கு இந்த கேரக்டர் வேணும்னா அவங்க ஒரு ஆடிஷன் வைப்பாங்க. அந்த ஆடிஷனில் எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஆக்டராக இருக்கவங்க, நடிக்க தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க எல்லாருமே வரலாம். அப்போ அதில் சம்டைம் நடிக்க தெரியாத ஒருத்தருக்கு கூட வாய்ப்பு போகலாம். ஏன்னா அது டிரெக்டரோட மைண்டில் தான் இருக்குது. அவர் அவரோட ஃபிலிம்க்கு என்ன கேரக்டரை செதுக்கி வைக்கிறாரோ அந்த கேரக்டர் ஓகேவாக இருந்தால் அவர் எடுப்பார். இப்போ அந்த மாதிரி நம்ம மாதிரி எல்லாருமே நடிக்க தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரேடியாக ஃபில்முக்கு போகவும் முடியாது. லக்கும் இருக்குது, லக்குன்ற ஒரு விஷயமும் இருக்குது, அப்படியும் போகலாம். மற்றபடி நான் ஃபீல் பண்ணதில்லை. ஏன்னா மல்டி டேலண்ட்டாக என்னை உருவாக்கிக்கணும்னு நான் இன்னுமே முயற்சிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு நடிக்க தெரியாட்டி அந்த ஃபில்ம் அதில் ஏதாவது ஒர்க் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா அதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஓகே, இதில் ரிஜெக்ட் ஆனால் நான் இதில் பாஸ் ஆகலாம், இதில் ரிஜெக்ட் ஆனால் அதில் பாஸ் ஆகலாம் அப்படின்னு ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குது. நான் அப்படி ட்ரை பண்ணுறேன். அதனால ஃபீல் பண்ணுறதில்ல. ஏன்னா தெரியும், என்ன சொல்கிறது, எல்லாராலுமே திடீர்னு அங்கே போய்ட்டு காலை வைக்க முடியாது நினச்சாங்க. அப்போ அதனால ஃபீல் பண்ணி அர்த்தம் இல்லை அதுக்கு. இப்போ நடிக்கணும், ஒரு ஸ்க்ரீனுக்கு முன்னாடி வந்து வரணும் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாராலையும் வந்து முடியாது. ஒரு சிலரால தான் அது வந்து முடியும். ஸோ உங்களுக்கு அந்த நடிப்பு துறையில் இருக்கிற ஆர்வம், ஆசை எப்படி வந்துச்சு, எந்த காலப்பகுதியில் வந்துச்சு, அதுக்கு நீங்கள் ஆரம்பத்தில் போட்ட எஃபர்ட் அப்படின்னு சொன்னால் என்ன? நடிப்புத்துறை இப்போ எனக்கு வந்து நடிப்புத்துறையில் தான் வரணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கலை ஸ்டார்ட்டுக்கு. ஏன்னா என் அப்பா வந்து ஒரு சிங்கர். அவர் சிங் பண்ணும்போது அவர் இப்படி முன்னாடி இருந்து சிங் பண்ணுனா நாங்கள் கண்ணை மூடிட்டு கேட்டால் எஸ்பிபியோட க்ளோன் வாய்ஸாக இருக்கும், சேம் வாய்ஸாக இருக்கும். இப்போ அவர் இல்லை, ஆனால் அதே மாதிரி நானும் அதை ட்ரை பண்ணும் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். அவர் அந்த கேரியரை கண்டினியூ பண்ணலை, விட்டுட்டார் இடையில. அப்போ நான் யோசிச்சேன், ஓகே பரவாயில்ல, நம்ம சரி இதை செய்வோமே அவருக்காக அப்படின்னு நினச்சி தான் முதல்ல எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது டிவி சின்ன திரையில். அதுலேயும் ஒரு சிங்கிங் ஒரு சீன் ஒன்று தான் இருந்துச்சு, சிங் பண்ணுற மாதிரி. ஓகே அப்படின்ட்டு நான் அதுக்கு போனேன், அதுலேயும் செலக்ட் ஆனேன். அந்த செலக்ட் ஆனதில் அங்கே சிங் பண்ணணும், சிங் பண்ணிக்கொண்டு ஆக்ட் பண்ணணும். அவங்களோட அந்த ப்ரோக்ராம் அதுதான். ப்ரோக்ராம் இல்லை, அது ஒரு டெலிட்ராமா. சிங் பண்ணிக்கிட்டு ஆக்ட் பண்ணணும். அப்போ ஓகேன்னு ரெண்டையும் செய்தோட அதில் ஒரு 3 எபிசோட் மாதிரியும் வந்துச்சு. அப்போ அவங்க அந்த 3வது எபிசோடில் தான் சிங் பண்ணுற சீனே வச்சாங்க. இப்போ அதுக்கு வந்து ஆக்ட் பண்ணுற சீன், அதில் ஒரு பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் மாதிரி தான் இருந்தேன். பட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே எனக்கு ஒரு அந்த சினிமாலேயோ ஸ்க்ரீனில் எதுலேயுமே ஒரு டயலாக் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். எல்லா ஆக்டரும் ஆக்ட் பண்ணி முன்னுக்கு வந்தாலும் அவங்களுக்கு டயலாக் கொடுத்தா தான் ஒரு கேமராவோட ஃபோக்கஸ் ஒன்று போகும். அப்போ கொஞ்சம் சரி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணலாம், அடே நான் இப்படி செஞ்சுருக்கேன் இந்த பாரு அப்படின்னு. இல்லைனா நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் எங்கே இருக்க அப்படின்னு தேடி காட்டுறது அது கஷ்டமான வேலை. அப்படி எனக்கு ஃபஸ்ட்டுக்கே ஒரு டயலாக்கோட ஒரு சீன் கிடைச்சது. அது ஒரு 2 எபிசோடுக்கு போனது. அதோட 3வது தான் சிங் பண்ணுறது. ஓகேன்னு நானும் சிங் பண்ணேன். அதுவும் தமிழ் இல்லை, ஒரு சிங்கள சாங். நான் வந்து 2 லாங்குவேஜுமே நல்லா பேசுவேன். சின்னத்துலேருந்து சிங்கள லாங்குவேஜ் தான் பேசி பழகுனது. அப்போ அது சிங் பண்ணி அந்த ட்ராமாவிலும் ஓகே. அதுக்கு பிறகு தான் நான் யோசித்தேன், ஓகே இப்போ சிங் பண்ண தான் போனோம், என்ன ஆக்டிங்கும் பண்ணுறோமே, பரவாயில்ல நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு தான் அதை தாண்டி விலங்கு தெரிக்கும் அந்த ஆப்ஷன் அது வந்துச்சு. அந்த சான்ஸ் வரும்போது அதுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். அதுக்கும் ஓகே ஆச்சு. ஓகே ஆக்ட் பண்ணுவோம் அப்படின்னு அங்கே ஆக்ட் பண்ண போயிட்டு தான் இந்த மற்ற வேலைகளும்
டிரெக்ஷன், ஆர்ட் ஒர்க் அதுகள் அதையும் செய்து பார்த்தேன். ஓகே, பரவாயில்ல சார், இப்போ இதில் கண்டினியூ பண்ணுவோம்ட்டு போயிட்டுருக்கேன். ஓகே. இப்போ உங்களோட சொந்த ஊர் எங்க? என்ன சொந்த ஊர் நாவலப்பிட்டி. நாவலப்பிட்டி. இப்போ நாவலப்பிட்டியிலேருந்து வந்து கொழும்பில் இங்கே இருக்கிற சினிமாவில் வந்து நடிக்கணும், சினிமாவுக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வம், ஆசை வந்து உங்களுக்குள்ள வந்து இருக்கு. ஆனால் ஒரு இடத்துல இருந்து மூவ் ஆகி இன்னொரு இடத்துக்கு வந்து அங்கே இருக்கிற விஷயங்கள், இப்போ நாங்கள் சினிமாவுக்குள்ளே போகிறது அப்படின்னு சொன்னாலே ஒரு ஸ்ட்ரகிளான விஷயம். அங்கே போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் அங்கே நம்மளை வந்து தக்க வச்சு கொள்வது அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள். ஸோ போகிறதுக்கு முன்னாடியே நம்மளை தீர்மானிக்கிற புறக்காரணிகள் இருக்குது தானே. இப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறோம், அங்கே சஸ்டெயின் பண்ணுறதுக்கு நாங்கள் நிறைய விஷயங்களை ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி உங்களோட கரியருக்கு ரொம்ப பேரியராக இருக்குது? அப்படின்னா நான் வந்து ரொம்ப காலம் ஒரு 10 இயர்ஸ்க்கு முதல்லே இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டேன். அதுக்கு பிறகு நான் என்னோட ஒர்க் அண்ட் ஹோம் அப்படின்னு தான் நான் இருந்தேன். அப்படி இருக்கும்போது சினிமாங்கிறது ரொம்ப காலத்துக்கு பிறகு தான் எனக்கு கிடைச்சது. அதனால அதுக்கு முதல்லே நான் இந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணி ஒரு மாதிரி செட்டில் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் தான் இதில் கால் வச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா திடீரென்று ஊரில் இருந்து வந்து இங்கே சினிமா செய்யணும் அப்படின்னு யாராவது வந்தால் அப்படி வாரவங்களுக்கு அது கஷ்டம். ஏன்னா கஷ்டம், அவங்க நினைக்கிற மாதிரி இல்லை. அங்கே வெளியிலேருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ எந்த ஒரு சோஷியல் மீடியாவிலே ஆக்ட் பண்ணுறவங்க நினைக்கலாம் நமக்கு இவ்வளோ லைக்ஸ் வருது, இவ்வளோ கமெண்ட்ஸ் வருது, நம்ம நல்லா செய்கிறோம், சினிமாவுக்கு போனால் சான்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு இல்லை. அவங்களோட டேலண்ட்டை பொறுத்து, அவங்களோட கேரக்டரை பொறுத்து தான் சான்ஸ் கிடைக்கும். அப்போது திடீர்னு அவங்க ஊரை விட்டு இங்கே வந்து நான் சினிமாவில் என்ட்ரி ஆகி சாதிக்க போகிறேன்னா அது கொஞ்சம் கஷ்டமான வேலை. அப்படி நான் சொல்கிறேன், யாரும் அப்படியே எதிர்பார்த்து வரக்கூடாது. நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஜப் ஒன்று கட்டாயம் செய்யணும், செஞ்சுட்டு இந்த சினிமாவும் செய்யுங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். அப்போது உங்களுக்கு அமைச்சிக்கலாம். இந்த ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் மேனேஜ் பண்ணிக்கலாம். சம்டைம் நீங்கள் சினிமாவில் ஃபெயில் ஆனால் உங்களுக்கு ஜப்பு இருக்கும், அதில் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். அப்போ நீங்கள் பழையபடி உங்களுக்கு ஆசைக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கொண்டு அப்படி சரி இருக்கும் அப்படின்னு ஒரு மன நிம்மதி இருக்கும். நம்மளுக்கு அதில் வாய்ப்பு இல்லாட்டி இதில் ஒரு லைக்ஸ் ஆகுது இருக்குது அப்படின்னு. இப்போ தமிழ் சினிமாவில் வந்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு படத்துக்காக வந்து ஒரு ஆக்டரை வந்து காஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக போச்சு. சோஷியல் மீடியாவை திறந்தாலே அவங்களுக்குரிய என்ன சொல்கிறது, ஒரு ஃபேஸ் வந்து கிடைச்சிடும். ஓகே, ஆடிஷன் கூப்பிடலாம், எல்லாமே வந்து அவங்களுக்குரிய வாய்ப்பு கிடைக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி அது அடுத்த கட்டம் நடக்கிற விஷயம். இங்கே இலங்கையில் வந்து இருக்கிற நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் வந்து இருக்கிறாங்க, தங்களுடைய டேலண்ட்டை வந்து வழிகாட்டுறாங்க, ஆக்டிங் பண்ணுறாங்க, பாடுறாங்க, என்ன வேணால் எவ்வளோ விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க. ஸோ அந்த விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் பண்ணும்போது இந்த மாதிரியான இலங்கையில் இருக்கிற இந்த சினிமாவுக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்குது. அதை அந்த மாதிரியான நாட்களை பயன்படுத்தி கொள்கிறாங்களா அல்லது ஈஸியாக அவங்கள வந்து எடுத்துக்கொள்கிறாங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்படி பார்க்கும்போது ஒரு சிலவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் இருக்குது, அவங்கள பயன்படுத்துகிறாங்க. மிச்சமே அது இல்லாமல் ரியலாக ஆக்ட் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க சோஷியல் மீடியா இல்லாமல். ஏன்னா அவங்களுக்கு சோஷியல் மீடியாவில் அவங்களோட வீடியோ ஆக்ட் பண்ணி போடுற அளவுக்கு சம்டைம் டைமும் இருக்காது, இல்லைனா விருப்பம் இருக்காது. இப்போ என்னை பொறுத்தவரை நான் வந்து சோஷியல் மீடியாவில் அந்த மாதிரி ஆக்டிங் அதெல்லாம் பண்ணுறதில்ல. எனக்கு ஒரு எய்ம் இருந்துச்சு, நான் பண்ணுனா ஒரு டிவிலையோ இல்லை ஒரு ஸ்க்ரீன்லேயோ சின்ன ரோல் சரி பண்ணணும் அப்படின்னு. அப்போ அது நான் நினச்ச மாதிரி எனக்கு அதுக்கு அமைஞ்சது. அது என் லக்குன்னு சொல்ல முடியுமா இல்லைன்னா என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல. அந்த மாதிரி ட்ரை பண்ணுனா கிடைக்கும். நீங்கள் அதுலேயே இருக்காமல் இதுலேயும் ட்ரை பண்ணால் கிடைக்கும், அதுதான் சொல்லலாம். ஆனால் இப்போ வாய்ப்புகளை நாங்கள் தான் உருவாக்கி கொள்ளணும். என்ன சொன்னால், இந்த வேர்ல்டு வந்து காம்படிஷன் நிறைந்த வேர்ல்டு. யார் வந்து முன்னுக்கு ஓடுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த வெற்றி என்ற ஒரு விஷயம் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ இருக்கிற சோஷியல் மீடியா வந்து அதுக்கு நிறைய விஷயங்களை வந்து வழிவகை செய்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ நம்மளுடைய டேலண்ட்டை வந்து அங்கே காட்டாமல் நம்ம யார் அப்படின்னு சொல்லி வெளி உலகத்துக்கு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணாமல் இருந்தால் எங்களுக்குரிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கிடைக்கிறது குறைவாக தானே இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்களா? அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஆமாம், இப்போ நமக்கு டேலண்ட் இருக்குன்னா அதை சோஷியல் மீடியாவில் செய்யக்கூடிய அவங்களுக்குன்னு ஒரு சொந்த ஆசை ஒன்று இருக்கும். நான் சோஷியல் மீடியாவில் இது செய்யணும், இந்த திறமையை காட்டணும், அப்படி செய்கிறவங்க இருக்காங்க. அப்படி காட்டி அதால் வாய்ப்பு எடுத்தவங்களும் இருக்காங்க.
ஆனால் அவங்க வந்து ஒரு சினிமாவோ இல்லை ஒரு சின்ன திரையோ எதுக்கோ ஒரு ஆடிஷன் அப்படி வைக்கும்போது அங்கே செல்வது குறைவு. என்ன சொல்கிறேன்னா அவங்க இதில் அவங்க திறமை இருக்குன்னு இப்போ டிரெக்டர்ஸ்மார் ஒரு கேரக்டர் வேணும்னா அந்த கேரக்டரை தேடுவாங்க. இல்லை அப்படி இருக்கும்போது இப்போ இலங்கையில் இருக்கிற இப்போ ஒரு படம் தயாரிக்கிறாங்க எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னால் சோஷியல் மீடியாவில் வந்து இந்த கேரக்டர் இந்த நபர் வந்து நல்ல ஒரு ரீச்சாக இருக்கிறார், நல்லா நடிக்கிறாரு, பெர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரியான ஆட்களை சூஸ் பண்ணுற இவங்க கொஞ்சம் பின்னுக்கு நிற்கிறாங்களா? அப்படி இருக்கா? சூஸ் பண்ணுறது பின்னுக்குன்னு இல்லை. இப்போ சொல்ல போனால் எங்களோட விலங்கு தெரிக்கும் படத்துலேயே எங்களுக்கு ஒரு வில்லன் கேரக்டர் செலக்ட் பண்ணுவோம். அவரை எப்படி செலக்ட் பண்ணோன்னா அவரோட டிக்டாக் வீடியோஸை பார்த்து தான். ஏன்னா அவர் ஒரு நல்ல ஆக்டிங் பண்ணுறாரு, அவருக்கு ரீசெண்டாக அவார்டும் கிடைச்சது. இப்போ அந்த மாதிரி அவர் கண்டினியூவாக அது செய்துட்டு போனார். பட் என்ன சொல்கிறது, அவர் ஒர்க் செஞ்சுட்டு தான் அதை செஞ்சார். அப்போது நாங்கள் ஒரு கேரக்டர் பார்க்கும்போது சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருந்துச்சு, ஓகே இவர் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் அவரை எடுத்தோம். இப்போ அந்த மாதிரி அப்படி செலக்ட் ஆகுறதுக்கும் என்ன சொல்கிறது, அவங்களுக்குன்னு ஒரு டைம் காலம் நேரம் அமையணும், அமைஞ்சாதான் செலக்ட் ஆகுவாங்க. மற்றபடி நாங்கள் ஒரு கேரக்டர் அதில் அமையாட்டி கட்டாயம் ஆடிஷன் வச்சு தான் எடுப்பாங்க இதில் ஒரு ஆள் அப்படின்னு. இல்லைன்னா இங்கேயுமே அமையாட்டி அவுட் ஆஃப் கண்ட்ரியில் கூட தேடி எடுக்க வாய்ப்பு இருக்குது. அது என்ன சொல்கிறது, டிரெக்டர் மைண்டில் தான் இருக்குது. அவர் படம் நல்லா வரணும், எனக்கு இதே மாதிரி கேரக்டர் வேணும்னா அதே கேரக்டரை தேடிட்டு தான் இருப்பார். அதுக்காக சோஷியல் மீடியாவிலும் பார்க்கலாம், ஆடிஷன்லையும் பார்க்கலாம், வெளியில் இந்தியாவும் பார்க்கலாம். அப்படி விலங்கு தரிக்கும் படத்தில் வந்து நீங்கள் ஒரு கேரக்டர் ரோல் வந்து பண்ணியிருக்கிறீங்க. ஸோ அந்த கேரக்டர் வந்து உங்களுக்கு எப்படி ரொம்ப நெருக்கமானது, அல்லது அந்த கேரக்டர் வந்து பண்ணும்போது உங்களுக்கு கிடைச்ச அனுபவங்கள் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க? அந்த கேரக்டர் பண்ணும்போது அது அவ்வளோ பெரிய கேரக்டர் இல்லை என்னை பொறுத்தவரையில். அதாவது எனக்கு கிடைச்சது அந்த கேரக்டர் தான். பட் அந்த கேரக்டருக்கு கிடைச்சிச்சின்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்ன காரணம்? என்ன காரணம்னா நான் நினைச்சது இந்த படத்தில் நடிக்கணும். அப்போ நான் நினைச்சது தானே அங்கே நடந்தது. ஆனால் எனக்கு ஒரே ஒரு டைலாக் தான் இருக்குது அதில், சின்ன டைலாக்கும். அந்த டைலாக்குமே கொடுத்து ஒரு நடிக்கிற சான்ஸ் கிடைச்சது. அப்போ அதுக்காக ரொம்பவும் நான் பெருமைப்படுறேன், டிரெக்டருக்கும் தேங்க்ஸ் பண்ணுறேன். மற்றது சந்தோஷம் தான். அங்கே நான் ஃபெயில் ஆகலை, நான் நினைச்சது நடிக்கணும், அது நடந்தது. அப்போ அங்கே ஃபெயில் இல்லை. அந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸும் இருந்தாங்க, அவங்களும் வந்தாங்க. அதில் ஒரு சில பேர் இன்னும் கவலையாக இருக்காங்க இப்படி கிடைக்கல. அவங்களுக்கு நான் சொல்கிறேன் என்னன்னா, உங்களுக்கு அந்த முதல் வாய்ப்பு மாதிரி தான் இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும் கட்டாயம். இல்லாட்டி நான் சரி அமைச்சு தரேன், எனக்கு வர வாய்ப்பு சரி உங்களுக்கு தரேன் அப்படின்னு தான் இப்போயுமே அப்படி தான் சொல்லியிருக்கேன். இப்போ ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னால் முடிஞ்ச அளவு நான் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதே மாதிரி எனக்கும் பர்சனலாக நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. பொதுவாக வந்து இப்போ நடிப்பு துறை அப்படின்னு சொன்னாலே வந்து வித்தியாசமான கேரக்டரை வந்து சூஸ் பண்ணுறது, வித்தியாசமாக வந்து நடிக்கிறது. இப்போ நாங்கள் ஸ்க்ரீனில் கொண்டாடுகின்ற எல்லா ஹீரோஸுமே வந்து ஒவ்வொரு படத்தை சூஸ் பண்ணும்போது அவங்களுடைய கேரக்டர் வைஸை தான் பார்ப்பாங்க. முதல் படம் மாதிரி அடுத்த படம் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஏன்னா ஆடியன்ஸுக்கு போர் ஆகிடும், ஒரே மாதிரியான ஜோனரில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நடிகர் தன்னை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறது ஒவ்வொரு கேரக்டரை வச்சுக்கொண்டு தான். இந்த மாதிரி கேரக்டர் இருந்தால் தான் ஆடியன்ஸ் வந்து பார்ப்பாங்க, ஆடியன்ஸ்கிட்ட வந்து நான் கொஞ்சம் ரீச் ஆகலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி இருக்கிற நேரத்தில் வந்து நீங்கள் ஒரு நடிகராக எந்த மாதிரியான கேரக்டர் வந்து இருந்தால் எனக்கு சூட்டபிள் ஆகும், அல்லது எந்த மாதிரியான கேரக்டரில் வந்து நடித்தா எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க? அப்படின்னா இது வரைக்கும் நான் யோசிச்சதில்லை. ஏன்னா அப்படி பண்ணுறதுன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 ஃபில்ம்ஸ் வரை கண்டினியூவாக செஞ்சுருக்கும். ஒவ்வொரு ஃபில்ம்ஸ்லையும் ஒவ்வொரு கேரக்டர் பண்ணியிருந்தால் தான் அது எனக்கே விளங்கும், எந்த கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன் நானே ஸ்க்ரீனில் பார்த்தா தான் விளங்கும். அப்போ அப்படி பார்த்து இந்த கேரக்டர் நல்லா இருக்குது, இது மாதிரி வந்தால் செய்வோம் அப்படின்னு சூஸ் பண்ணுற அளவுக்கு இன்னும் வாய்ப்புகள் வரலை. அப்படி வாய்ப்புகள் வந்தால் அதை வச்சு நான் யோசிக்கலாம். ஓகே, இப்போ ஒரு செல்ஃப் அனலைஸ்ன்னு சொல்லி கொண்டு இருக்குது தானே. இப்போ நாங்கள் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டோம், வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்போ அப்படி ஒரு செல்ஃப் அனலைஸ் இருந்தால் அதை நோக்கி வந்து நாங்கள் போகலாம். வாய்ப்பு கிடைச்சி அதில் நடிக்கிறது, அதுக்கப்புறம் அதை அனலைஸ் பண்ணுறது ஒரு விதம் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து இப்போ நாங்கள் எப்படியான ஒரு அப்பீரன்ஸில் வந்து இருக்கிறோம், என்ன வந்து ஸ்க்ரீனில் நான் எப்படி காட்டிக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது தானே. நான் அதைத்தான் கேட்குறேன்.
அப்படி வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான கேரக்டர் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ்டா இருக்கும், இதெல்லாம் என்னால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி, அப்படி என்ன இருக்கு? அப்போ நீங்கள் கேட்டது அது மாதிரினா எனக்குன்னு ஃபிக்ஸாக இருக்க கேரக்டர்ஸ் வந்து ஒரு அசாசின் கேரக்டர். அதாவது ஒரு ஃபிலிமில் கண்டினியூவாக நான் முதல்ல சொன்ன மாதிரி கெஸ்ட் ரோல் மாதிரி ஒரு சின்ன ஒரு 5 minutes இருந்தாலும் போதும். அது வந்து விறுவிறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கும். ஒரு ஃபைட்டிங் சீன்லையோ இல்லைன்னா ஏதோ ஒரு டெக்னிக்கல் சம்மந்தமான ஒரு சீனோ அந்த மாதிரி. இப்போ நிறைய ஃபிலிம்ஸில் அந்த மாதிரி சின்ன சின்ன கேரக்டர் இருக்குது. அந்த மாதிரி கேரக்டர்ஸ் எனக்கு பிடிக்கும். அப்போ நான் ப்ரொஜெக்ட் பண்ணும்போதே இப்போ என்னோடய டிரெக்டர்கிட்டே நான் ரிக்வெஸ்ட் பண்ணுவேன், எனக்கு இந்த மாதிரி கேரக்டர் ஒன்று ஏழுனா இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு. நான் அது ஒரு ரிக்வெஸ்ட்டாக தான் பண்ணுவேன், நான் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். அப்போ அப்படி கேட்கும்போது அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தானே, உங்களை ப்ரிப்பேர் பண்ணி கொள்றது? அது ஈஸியாக இருக்கும். மற்றது அந்த மாதிரி கேரக்டர் வந்தால் என்னால் ஃபுல் எஃபெக்டையும் போட்டு செய்ய முடியும். அதாவது கண்ணை மூடிக்கொண்டு எனக்கு நடிக்க முடியும். அப்படி தான் நான் எதிர்பார்க்குறேன். ஓகே. இப்போ நிறைய சினிமா வந்து பார்ப்பீங்க தானே, நிறைய எந்த மாதிரியான சினிமா வந்து நீங்கள் பார்ப்பீங்க? நான் மிச்சமே இங்கிலீஷ் மூவி தான் பார்க்குறது. அதுலேயும் ஸ்டோரி பேஸ் தான் ரொம்ப பிடிக்கும். அதாவது மிச்சம் மசாலா அதுகள் இல்லாமல் ஒரு ஸ்டோரியோட என்ன சொல்கிறது, ஒரு விஷயத்த எப்படி அந்த ஒரு இன்சிடெண்ட் நடக்குதுன்னா அது எப்படி நடக்குது அப்படின்னு ஒரு ஸ்டோரியாக சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள், அந்த மாதிரி ஃபிலிம்ஸ் தான் நிறைய பார்ப்போம். ஸோ அப்போ அந்த ஒரு ஸ்டோரி பேஸில் வந்து இருக்கிற படங்களை வந்து பார்க்கும்போது அதில் ஒரு கேரக்டர் வந்து வரும் தானே, அந்த கேரக்டர் எப்பயாச்சும் உங்களோட வந்து அதை பொருத்தி பார்த்து இருக்கிறீங்களா? இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்கா? பொருத்தி பார்த்துருக்கேன். இப்போது உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்ல போனால் மாநாடு படத்தில் ஒரு கேரக்டர் வரும். அவர் வந்து ஒரு சின்ன கேரக்டர் தான் வருவார், ஷூட்டிங் கேரக்டர். அவர் அந்த கேமராமேன் மாதிரி வந்து ஸ்னைப்பர் ஷூட் பண்ணுவார். அவரோட கண்டினியூட்டி எப்படி போனால் ஒரு ஹோட்டல் போயிட்டு அங்கே திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆகுவார். அங்கே ட்ரோன் வச்சு அவங்கள அட்டாக் பண்ணுறது மாதிரி. இப்போ அந்த மாதிரி அது ஒரு சின்ன கேரக்டர், ஆனால் அது இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா அந்த மாதிரி கேரக்டர் வந்து ரொம்பவும் விரும்பி பார்ப்போம். அந்த மாதிரி நிறைய ஃபிலிம்ஸில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. அது மாதிரினா ஓகே. ஆனால் இப்போ நீங்கள் பேசும்போது எனக்கு சில விஷயம் வந்து சர்ப்ரைஸாக இருக்குது, சில விஷயம் வித்தியாசமாக இருக்குது. ஒரு படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் வந்து இருந்தால் வந்து காணும், ஆனால் அந்த கேரக்டர் வந்து பேசப்படணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் நிறைய பேர் வந்து ஆசைப்படுறது ஒரு படம் அப்படின்னு சொன்னாலே அந்த படம் ஃபுல்லாக வந்து தங்களுடைய அப்பியரன்ஸ் வந்து இருக்கணும், விஷுவலாக தாங்கள் வெளியில் வந்து வரணும், நிறைய டயலாக் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. பட் நீங்கள் யோசிக்கிற விதம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரியான சான்சஸ் வந்து கிடைக்கிறதும் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் இல்லையா? ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரியான கேரக்டரை வந்து சூஸ் பண்ணும்போது நிறைய காம்படிஷன் வந்து இருக்கும், வெளியில் நிறைய பேர் வந்து இருப்பாங்க. சில வேளை வந்து உங்களை விட இன்னொருத்தர் பெட்டராக இருந்தாருன்னு சொன்னால் அந்த சான்ஸ் வந்து அவருக்கு வந்து போகிறதுக்குரிய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் சொல்கிற இந்த விஷயங்கள் இனி அடுத்தடுத்த படங்களில் வந்து இங்கே இலங்கையில் எடுக்கக்கூடிய படங்களில் வந்து இன்னும் நிறைய நடக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நிகழ்ச்சியின் சார்பாக உங்களுக்கு வந்து நாங்கள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கிறோம். கடைசியாக என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? கடைசியாக என்ன சொல்கிறதுனா, நீங்கள் சொன்ன மாதிரி சான்ஸ் குறைவு தான். இப்போ ரீசெண்டாக எங்களோட பிரகாஷ் ராஜ் அவர் டிரெக்ஷனில் ஒரு சாங் ஒன்று செய்தோம். அந்த சாங்கில் எண்டிங்கில் ஒரு கேரக்டர் இருக்கும். நான் எதிர்பார்த்த மாதிரி, நான் எதிர்பார்க்கவும் இல்லை அந்த கேரக்டர் சாங்ல எண்டிங்கில் அதில் நீங்கள் வருவீங்க, அதில் நான் இருப்பேன். அது வந்து ட்விஸ்டாக இருந்துச்சு எல்லாத்துக்குமே. அப்போ நானுமே அந்த மாதிரி செய்துட்டு யாருக்கும் அது பெருசாக சொல்லலை, இஷ்யூ பண்ணேன். சாங் ரிலீஸ் ஆன பிறகு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க, அந்த மெயின் கேரக்டர் வந்து ஒரு போஸ்ட்மேன். சொல்லியிருந்தாங்க, போஸ்ட்மேனுக்கே தக் லைஃப் கொடுத்துட்டீங்களே அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு. அப்போ லாஸ்ட்டாக வந்தாலும் அது 1 minute கூட இருக்குமான்னு தெரியா, எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும், ஒரு பெரிய சந்தோஷமாக. அதுக்கு திரும்பவும் டிரெக்டர் பிரகாஷ்க்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். ஓகே. அந்த மாதிரி ஆக்ட் பண்ண வர யாருமே உங்களுக்கு நான் நடித்து மட்டும்தான் வரணும் அப்படின்னு வராதிங்க. நான் சொல்கிறேன், உங்களால் இருக்க டேலண்ட் எல்லாத்தையும் அதில் போடுங்க. உங்களுக்கு எது சரியாக வருதோ அதில் ஃபிக்ஸ் ஆகி ட்ராவல் பண்ணலாம் இந்த சினிமாவில். அதனால 2-3 எதிர்பார்ப்பு இருந்தால் அதையும் எடுத்துக்கொண்டு வாங்க. சம்டைம் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா மன வருத்தப்பட்டால் நீங்கள் இதில் பாஸ் ஆகலாம், நான் சொன்ன மாதிரி. ஓகே. நிறைய விஷயங்கள்ன்றனால வந்து நாங்கள் பேசியிருந்தோம் உங்களுடைய கரியர் பற்றி. இந்த எங்களுடைய சினிமாவில் வந்து சஸ்டைன்ட் ஆகிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து பண்ணணும், நடிக்க
வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் தனியே நடிப்பை மட்டும் வந்து ஃபோக்கஸ் பண்ணாமல் அதில் என்னென்ன விஷயங்கள் வந்து பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் உங்களுக்குரிய வாய்ப்புகளை வந்து எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் என்ற நல்ல பகிர்ந்துருந்தீங்க. எனவே நிறைய படங்கள் வந்து நீங்கள் பண்ணணும், அதன் மூலமாக உங்களுடைய பெயரையும் உங்களுடைய அப்பியரன்ஸையும் கூட எங்களுடைய சினிமாவில் வந்து நீங்கள் லாங் டேர்முக்கு வந்து நீங்கள் வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய நிகழ்ச்சி சார்பாக உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கின்றோம். எங்களோடு இணைந்து இவ்வளோ நேரமும் நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ.